ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரண்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான உளுந்து அடை அதுதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கூடவே தக்காளி சட்னி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த உளுந்து அடை செய்கிறதுக்கு 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஓவர் நைட் ஊறட்டும். அதை மூடி வச்சு உளுந்து நல்லா ஊறிச்சு. இப்படி செஞ்சு பார்த்தோம்னா இந்த டக்குன்னு 2 பிளவாகும். இந்த உளுந்து நல்லா ஊறிச்சு. இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 2 பட்டை வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். இது கூடவே இந்த உளுந்தை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியெல்லாம் இருத்துட்டு வெறும் உளுந்தை மட்டும் போட்டு ஆட்டுவோம். இதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். உளுந்து நல்லா அரைச்சி வந்தாச்சு. இந்த மாதிரி கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நறுக்கிய மல்லித்தலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். உளுந்து அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு பால் கவர் எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கையிலையும் எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம ஆட்டி வச்சிருக்க இந்த உளுந்தை ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். நம்ம தட்டி வச்சிருக்க அடைய தோசைக்கல்லுக்கு மாற்றிக்கிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பக்கம் நல்லா வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பிக்கலாம்.
இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். அது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அது தோசைக்கல்ல போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வேக வச்சிடலாம். ஒரு பக்கமாக வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு, திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், வேகட்டும். இதுவும் 2 பக்கமும் வெந்துச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, உளுந்து அடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்க. இது கூடவே ஒரு தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன், தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வேறு லெவலுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. இது மாதிரி உளுந்து அடையெல்லாம் செஞ்சு சாப்பிடும் போது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. ரொம்பவும் சிம்பிளாக செஞ்சிடலாம். உளுந்த ஊற போட்டோம்னா டக்குன்னு ஆட்டி செஞ்சிடலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.